பெரிய யாகங்களும் இயக்கியங்களும் நடைபெறும்போது மற்றொரு புறம் கூடவே வேத புராண விஷயங்களைப் பற்றிய உபன்யாசமும் நடைபெறுவது வழக்கம். ஜனமேஜயனின் சர்ப்பசத்திரத்திலும் இப்படி உபன்யாசம் நடைபெற்றது. யாகத்தை நிறுத்திவிட்டு ஜனமேஜயன் அனைவரையும் திருப்தியுறச் செய்த பின் ஜனமேஜயன் தனக்கு இதுவரை ஒப்பான மற்றொருவர் இல்லா மகாதபஸ்வியும் பிரமஞானியும் உலகில் உள்ள அனைத்து சிறந்த ரித்திக்குகளுக்கும் குருவானவருமான கிருஷ்ணத்வைபாயனரை வரவேற்று உபசரித்து பாத பூஜை செய்து கோதானம் கொடுத்து அவரை ஒரு பொன் ஆசனத்தில் அமர வைத்து, பகவானே, தாங்கள் என் மூதாதையர்களை நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள், அவர்களுடைய சரித்திரத்தை நடந்தபடி எங்களுக்கு கூற வேண்டும். பாண்டவர்கள் இவ்வளவு பராக்கிரமசாலிகளாக இருந்தும் ஏன் மகாபாரத போர் ஏற்பட்டது? தர்மர் ஏன் இவ்வளவு புத்திசாலியாக இருந்தும் சூதாடினார்? திரௌபதிக்கு தபஸ் இருந்தும் தன்னை துன்புறுத்திய துச்சாதனனை ஏன் எரித்துவிடவில்லை? பெரியவர்கள் பலர் இருந்தும் ஏன் இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடந்தன? பீஷ்மர், கிருஷ்ணர் போன்றவர்கள் இருந்தும் ஏன் சண்டையை தவிர்க்க முடியவில்லை? அந்தக் கதைகளைத் தாங்கள் எங்களுக்கு விரிவாகச் சொல்ல வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் என்றான். கண்டிப்பாகச் சொல்கிறேன் வைசம்பாயனா. உனக்கு நான் எப்படிச் சொன்னேனோ ஜனமேஜய மகாராஜாவிற்கு இந்த பாரதவம்சத்தின் கதையை அப்படியே சொல்வாயாக என்று கூறி வியாசர் விடை பெற்றுக் கொண்டார். வியாசருக்கு 5 பிரதான சிஷ்யர்கள் இருந்தனர். சுமந்து, ஜெய்மினி, பைலர், வைசம்பாயனர். சுகன் சுமந்து ஜெய்மினின் போலம் சுகம் சைவ ஸ்வாத்மஜம் புசுக்கிரியே பரதே வைசம்பாயனமேவசர். வியாசர் இந்த 5 சிஷ்யர்களுக்கு 4 வேதங்களையும் வேத சம்ஹிதைகளையும் பாரத சம்ஹிதைகளையும் உபதேசம் செய்துவிட்டார். வியாசர் துவாபர மற்றும் கலியுகம் வரை சஞ்சாரம் செய்கிறார். 50 வருடத்திற்கு முன்பே 110 வயதுடையவர்களை சாதாரணமாகப் பார்க்க முடியும். 5000 6000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களின் ஆயுட்காலம் அதைவிட பல மடங்கு அதிகமாக இருப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புள்ளது. மகாபாரதத்தில் யுதிஷ்டிரர் பல்வேறு காரணங்களுக்காக பகடை விளையாடினார். 1. துரியோதனனின் அழைப்பு. யுதிஷ்டிரனை பகடை விளையாட அவரது உறவினரான துரியோதனன் அழைத்தார். 2. ஏற்க வேண்டிய கடமை. ஒரு விருந்தினராக யுதிஷ்டிரர் அழைப்பை ஏற்க கடமைப்பட்டதாக உணர்ந்தார். 3. தனது திறமைகளில் நம்பிக்கை. யுதிஷ்டிரன் பகடைக்காய்களில் திறமையானவர், மேலும் தன்னால் வெற்றி பெற முடியும் என்று நம்பினார். 4. விதி மற்றும் விதி. மகாபாரதம் விளையாட்டை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வாக சித்தரிக்கிறது. இது பாண்டவர்களின் வனவாசத்திற்கு வழிவகுக்கும். மகாபாரதத்தில் பாஞ்சாலி துச்சாதனனை நேரடியாகக் கொல்லவில்லை. ஏனென்றால் 1. சமூக விதிமுறைகள். பெண்கள் உடல் ரீதியான சண்டையில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படவில்லை. 2. பாலின பாத்திரங்கள். ஆண்கள் போர்வீரர்களாக கருதப்பட்டனர், அதே சமயம் பெண்கள் ஆதரவான பாத்திரங்களில் நடித்தனர். 3. மூலோபாய முடிவு. பாஞ்சாலி தனது கணவர்களிடம், குறிப்பாக பீமனிடம் பழிவாங்கலை விட்டுவிட்டாள். இருப்பினும் பாஞ்சாலியின் நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்தன. 1. சபதம். துச்சாதனன் சாகும் வரை தன் முடியைக் கட்ட மாட்டேன் என்று சபதம் செய்தாள். 2. ஆத்திரமூட்டல். அவளது அவமானம் பாண்டவர்களின் போருக்கான உறுதியைத் தூண்டியது. 3. உந்துதல். பீமன் அவளை பழிவாங்குவதாக உறுதியளித்து துச்சாதனனைக் கொன்றான்.